நாகும் நாகும் 1ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் என்கிற வார்த்தை கிட்டத்தட்ட 8-9 முறை வருகிறது. எனக்கு அருமையானவர்களே, எவ்வளோ அருமையான வசனம் பாருங்கள். கர்த்தர் கர்த்தர் கர்த்தர். சிறிய தீர்க்கதரிசிகளே, ஒரு சிறிய தீர்க்கதரிசிகளாக இருந்தாலும் சிறிய புஸ்தகமாக இருந்தாலும் அது ஒரு பெரிய காரியங்களை செய்யும்படியாகத்தான் ஆண்டவர் வேதத்தில் இந்த புஸ்தகங்களை வைத்திருக்கிறார். அதிலே கர்த்தரை பற்றி ஒரு நாணயத்திற்கு 2 புறம் மாதிரி கர்த்தர் ஃபஸ்ட்டு என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரி கட்டுவருமாய் தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நீதியை சரி கட்டுவார், உக்கிர கோபம் உள்ளவர் அப்படி என்று சொன்னாலும் 7வது வசனத்திலே கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களுக்கு அவர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். 2ஆம் வசனம் ஒருவேளை நெகட்டிவாக இருந்தாலும் 7வது வசனம் பாசிட்டிவாக இருந்தாலும் ரெண்டும் நமக்கு தேவை. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் மிக மிக டிசிப்ளின் உள்ளவர், கர்த்தர் மிக மிக கண்டிப்புள்ளவர், அதே சமயத்தில் கர்த்தர் இரக்கமுள்ளவர். நாகும் புஸ்தகத்திலே அந்த 1ஆம் அதிகாரத்தில் 8-9 முறை கர்த்தர் கர்த்தர் என்று சொல்லி அவருடைய குணங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆராயுங்கள் கர்த்தரை. நான் கர்த்தரை தியானிக்கிற தியானம் எனக்கு இனிமையாக இருக்கும். கர்த்தரை என்னுடைய வலது பாசத்தில் வைத்திருக்கப்படினால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் 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 கர்த்தர். 3வது அதிகாரம் அது 2 பிரெட்டுக்கு இடையில ஜாம் போடுற மாதிரி, ஜாம் தடவி சாப்பிட்ற மாதிரி. கர்த்தர் நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த வல்லமை உள்ளவர். ஒரு புறத்திலே நெகட்டிவ் பாசிட்டிவாக வைத்து அவர் மிகுந்த வல்லமை உள்ளவர், வல்லமையான காரியங்களை செய்வார். கர்த்தர் நல்லவர், மிக மிகவும் நல்லவர். God bless you.